ரஜினி ஆஸ் அ பெர்ஃபார்மர் இருக்கார்ல, என்ன மாதிரியான நடிப்புங்க இது, என்ன மாதிரியான ஆக்டிங், என்ன பவர் ஹவுஸ் பர்ஃபார்மன்ஸ் இது. நீங்கள் அடுத்து நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற படம் என்னது, மகாநதி. நான் பார்க்கவே மாட்டேன். இப்படி நம்ம பேசினாலே இவர் ரொம்ப அப்படின்னு ஏதோ ஒரு பேஷண்ட் மாதிரி அப்படின்ற மாதிரி ஆக்கிறார். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. நான் பண்ண படம் எதுவுமே நான் பார்க்கவே மாட்டேன், ஒரு ஃப்ரேம் கூட பார்க்க மாட்டேன். இப்போ லவ்வர் நீங்கள் மறுபடியும் பார்த்தது இல்லை? பார்க்கவே மாட்டேன். ஏன்னா நானே 4 டைம் பார்த்தேன். நான் தெரியும் உனக்கு பசங்களை தாண்டி பசங்களை பற்றி தெரியும். அதுக்கப்புறம் அரை வாங்கிட்டு 2 சுற்றுவார். உங்கள் தம்பிங்க கோல்டுங்க டைமண்டுங்க, கோல்டுங்க டைமண்டுங்க. ரஜினி ஆஸ் அ பெர்ஃபார்மர் இருக்கார்ல, என்ன மாதிரியான நடிப்புங்க இது, என்ன மாதிரியான ஆக்டிங், என்ன பவர் ஹவுஸ் பர்ஃபார்மன்ஸ் இது. நீங்கள் அடுத்து நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற படம் என்னது, மகாநதி. நான் பார்க்கவே மாட்டேன். இப்படி நம்ம பேசினாலே இவர் ரொம்ப அப்படின்னு ஏதோ ஒரு பேஷண்ட் மாதிரி அப்படின்ற மாதிரி ஆக்கிறார். எப்பவுமே நாங்க அடிக்கடி பேசுவோம், கமல் சார் மட்டும் தான் ஒரு ரீமேக் எடுத்தாருனா, வசூல் ராஜா எடுத்தாருன்னா முன்னாபாயை விட எனக்கு வசூல் ராஜா. ஆமா, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அருண் மாதிரி. ஓகேவா, நிறைய நேரங்காலம் தெரியாமல் குடிக்கிற, சிகரெட் கண்டினியூஸாக பிடிச்சிக்கிட்டே இருக்கிற, ஆர்எல்ஸ் விமன் அப்யூஸ் பண்ணுற ஒரு அப்யூசரோட கேரக்டர் தான். ஓகேங்களா, இட் டசன்ட் மீன் தட் நீங்கள் அப்யூசராக நடிக்கவே மாட்டேன், அதை க்ளோரிஃபை பண்ணி நடிக்க மாட்டேங்கிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இதுக்கு முன்னாடி இந்தியா கிளிஸ் வந்து நம்ம லவ்வர்ஸுக்கு வந்து ஒரு செக்மெண்ட் வச்சிருந்தோம், பயங்கர வைரலாக போயிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ குடும்பஸ்தன் அப்படிங்கிறதுனால குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றிகள், அப்புறம் இதுக்கு முன்னாடி குடும்பங்கள் கொண்டாடின பயங்கர ஐகானிக்கான ஃபிலிம்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் எட்டு வந்து நான் ஒவ்வொன்றா அவங்க கிட்ட த்ரோ பண்ணுவேன். அந்த படத்தை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு அதில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை அதை பற்றின சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணலை, அந்த டயத்தில் எனக்கு இதெல்லாம் வந்து அந்த படத்தை பார்க்கும்போது தோணுச்சு அப்படிங்கிறது, அதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஓகே, முதல்ல ஆரம்பிச்சிடலாமா? மகாநதி பயங்கர பெயின். ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, எங்கள் சித்தி கல்யாணம் ஆகி, எங்கள் சித்தப்பா கல்யாணம் ஆகி முதல்ல பார்த்த படம். ஸோ எங்கள் சித்தப்பா வந்து பயங்கர கமல் சார் ஃபேன். ஓகேங்களா, அதுதான் அப்படியே ஹெரிடிட்டரியாக எனக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுங்களேன். ஏன்னா நான் எங்கள் சித்தப்பா வீட்டில் தான், எங்கள் வீடும் எங்கள் சித்தப்பா வீடும் பக்கத்து வீடு. ஸோ அவருடைய அந்த நிறைய கமல் சார் ஸ்டிக்கர்ஸு, போஸ்டர்ஸு, நிறைய இந்த மாதிரி கேசட்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பார். ஸோ அது அப்படியே இன்ஹெரிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் படம் பார்த்துட்டு வந்து அதை விவரித்து சொல்கிற விதமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்க கல்யாணம் ஆகி முதல் நாள் வந்து எங்கள் சித்தியை கூப்பிட்டு, அதான் முதல் தடவை தேட்டரில் கூப்பிட்டு மகாநதிக்கு போய் பார்த்துருக்காங்க. பொங்கல் ரிலீஸ் ஆகி எங்கள் சித்தி அழுது உன்னை இன்னொரு வாட்டி நீ எதாவது என்ன சினிமா கூப்பிட்டு போனேன். ஏன்னா அது இப்போ பார்க்கும்போது நம்மளால் தாங்கிக்க முடியாது. இல்லை, ரொம்ப பயங்கர திரும்ப ரீவிசிட் பண்ணுறதுக்கு பயப்படுற படங்கள்ல அது என்னால் அந்த சோகமெல்லாம் தாங்க முடியாது, தாங்கிறதுக்கான. அதான் ஒரு தடவை பார்த்ததுக்கப்புறமே பயங்கர பிரெத் டேக்கிங்காக. அண்ட் இன்னொன்று, இந்த படத்துக்குள்ளே பேசின லேயர்ஸ் இருக்குல்ல, அது வந்து பயங்கர பிரெத் டேக்கிங்கான லேயர்ஸ். அந்த என்ன சொல்கிறது, அந்த பாட்டு இளையராஜாவும் சேர்ந்து ஆவடிச்சிருவாங்க நம்மளை. ஆமாம், ஏன்னா சில படங்கள் தான், ஏன்னா இப்போ பேசும்போதுமே அந்த தாக்கம் ஏற்படுத்துதில்லை. ஏன்னா பேசும்போது நம்மளால் அவ்வளோ எக்ஸைட்டடாக பேச முடியல, அந்த தாக்கத்தை உணர்ந்து தான் நம்மளால் பேச முடியுது. அப்படிங்கும்போது அது அவ்வளோ தூரம் அது கொடுத்துருக்கல. ஸ்ருதி ஹாசன் மேம் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் அடுத்து நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற படம் என்னதுன்னா மகாநதி. அதில் அந்த கொச்சின் அனிஃபா கேரக்டர், ஐயோ அந்த மாதிரி ஒரு வில்லனை வந்து நான் பார்த்தது இல்லையாப்பா. வெரி ஸ்கேரி. சின்ன வயசுல ரொம்ப டெரிஃபைங்கா இருந்துச்சு பாருங்க. இன்னும் குஸ்பம் உங்களுக்கு. ஓகேண்ணா. ஸோ அடுத்த படம் வந்து இது உண்மைக்குமே பயங்கரமான ஒரு குடும்ப படம்னு சொல்லலாம். பாபநாசம் வந்து என்ன சொல்றது, ஒரு குடும்ப கிரைம் திரைப்படம். பாபநாசம் అంటే దృశ్యం ఇక్కడ కమల్ గారు చేశారు. எல்லாம் கமல் சார் படமா கொடுக்குறாங்க. வந்திருக்கிறது யாரு, அதை நீங்க வேற அதை வேற பார்க்கணும்ல நம்ம எல்லாம். ஓகே, கமல் சார் வந்து அவுட் ஆஃப் த வேல போய் ஒரு சினிமா இப்படி ஒரு சினிமா பண்ணுறதுக்கு இல்லை. இன்னொன்று, ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, ஆக்சுவலாக இதுதான் கமல் சார் ஃபஸ்ட்டு நெல்லை வட்டார வழக்கில் பேசுறதுன்னு நினைக்கிறேன். இடையில இதுல பண்ணியிருந்தாரு மைக்கேல் மதன் காமராஜன். என்னது தசாவதாரத்துல ஒரு இது, அது நார்வேல். அதுலயும் டிஃபரன்ஸ் இருக்கு.
ஆனால் இது திருநெல்வேலி வந்து அவர் ரொம்ப பிரமாதமாக பேசியிருப்பார். அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் சார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, ஜீத்து ஜோசப் சார். அப்புறம் இந்த படத்தோட ரைட்டர் இருக்கார்ல நம்ம சுகானனுமே ரொம்ப க்ளோஸ். ஸோ எனக்கு வந்து இந்த படத்தில் என்ன சொல்ற இருந்த நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் 2 பேருமே பயங்கரமாக ஷேர் பண்ணி நிறைய சொல்லியிருக்காங்க. நானும் பயங்கர கமல் ஃபேனா, நான் என் ஒய்ஃப் இதை விட பயங்கர கமல் ஃபேன் இருப்பா. மோகன்லால் பெர்ஃபார்மன்ஸா கமல்ஹாசன் பெர்ஃபார்மன்ஸான்னு பயங்கர சண்டை போடுறது, தீவிரமாக சண்டை போடுறது இந்த படம் ஞாபகம் வருது. யாரு அதில் கமல் சார் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துரு. ரெண்டும் லைக் என்ன ஜார்ஜ் குட்டிக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம், சுயம்புலிங்கத்துக்கு என்ன வித்தியாசம்? ஃபென்டபுலஸ் அவன், நீங்கள் அதான் சொல்லியிருப்பார்ல, அவன் ஜார்ஜ் நல்லவனான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவன் வந்து அதான் அவன் குடும்பம் எல்லாம் இருக்கு. ஆமா, அவன் கெட்டிக்காரன் எல்லாம் இருக்கு. ஆனா நல்லவனான்னு கேட்டா கொஞ்சோண்டு மேனிபுலேட்டிவ் சென்ஸ் இருக்கும். ஆனா இவன் அப்படி இல்லை, நல்லவன் என் குடும்பம் தான் சார் எனக்கு தெரியும் விட்டுருங்க சார்ன்னு சொல்லி கடைசியா கேட்குற இடம் இருக்குல்ல. ஆக்சுவலா அந்த ஸ்டேஜ்ல இருந்து இன்னும் ஒரு படி மேல போய் இந்த ஸ்கிரிப்டை இம்ப்ரூவ் எப்பவுமே நாங்க அடிக்கடி பேசுவோம். கமல் சார் மட்டும் தான் ஒரு ரீமேக் எடுத்தாருனா, வசூல் ராஜா எடுத்தாருனா, முன்னாபாயை விட எனக்கு வசூல் ராஜா. ஆமா, அது வந்து இப்ப நீங்க அத என்ன டவுட் ஃபயரா இருந்தாலும் இல்ல, டவுட் ஃபயரா சண்முகி அளவுக்கு டவுட் ஃபயரே கிடையாது. இது வந்து அதுல டெலிகனஸ் கேரக்டர் இல்ல, எனி மணிவண்ணன் சாரோ, யூ நேம் எனிவன், ஜெமினி சாரோ, அது யாருமே வந்து அந்த டவுட் ஃபயர் வந்து அந்த ஐடியா மட்டும் எடுத்துக்கலாம். ஈவன் பிளேன்ஸ் ட்ரெயின்ஸ் ஆட்டோமொபைல்ஸ்னு சரி, அன்பே சிவத்தையும் அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா அது இட்ஸ் ஆல் அபவுட் 2 strangers. அதுவும் ஒருத்தன் வந்து ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப இரிட்டேட்டிங் கேரக்டர், அவனை எப்படி இவன் டாலரேட் பண்ணுறான்றது மட்டும் தான் லைன். பட் ஆனால் இதில் அதுக்கு அந்த ஒரு ஐடியாவை மட்டும் எடுத்துல அவர் மேக்னிஃபை பண்ண விதம், ரொம்ப ஆம்பிளிஃபை பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து நீங்கள் சொன்னீங்கல்ல வேற மாற்றியாச்சு, ஓகேங்களா? சூரியவம்சம் எனக்கு இது மறக்கவே முடியாது. சொல்லப்போனா ஜென்சி பசங்களுக்குமே ஒரு மோட்டிவேஷன் படம் அப்படின்னா அது சூரியவம்சம்னே சொல்லாது. நான் வந்து கீர்த்தி படம் பார்த்துட்டு சொன்னான், என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் படம் பார்த்து சொன்னான், எனக்கு வந்து சூரியவம்சம் மாடர்னாக ஒன்று பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சு, நீங்கள் அதை மாதிரி ஒன்று பண்ணியிருக்கீங்க அப்படின்னா. அந்த மாதிரி சூரியவம்சம் தான் வந்து அது நம்மளே அதிகம் பார்த்த படங்கள் அது ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாருமே இல்லை. ஆமாம், இப்பயுமே ரொட்டேஷனாக இப்போ சாப்பிடும்போது போடும்போது சேனல் மாற்றும்போது ஏதாச்சும் லைட்டாக நடு சீன்லேருந்து வந்தால் கூட ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை முடிச்சுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ற அந்த மாதிரி ஒரு படம் தான் சூரியவம்சம் அப்படிங்கிறது தான். பொதுவாக அது பல்வேறு காரணங்களுக்காக அந்த சாங் யூஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் அதுக்கப்புறம் அதை வந்து நிறைய ட்ரோலுக்காக அதுக்காகலாம் கூட யூஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஹானஸ்ட் ஃபிலிம்ஸ், ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சின்ன ஜென்யூன் எமோஷன்ஸோடு வந்திருந்த படங்களில் சூரியவம்சம், அதனால தான் அது அவ்வளோ பெரிய ஹிட்டு. அது அவ்வளோ பாப்புலராக இருக்கிறதுனால தான் அதை வச்சு நம்ம அதை மீன் மெட்டீரியலாகவும் யூஸ் பண்ண முடியுது. மோஸ்ட் வாட்ச்ட் ஃபிலிம் இன் தியேட்டர்ஸ் அப்படின்னா சூரியவம்சம் அதான் லேட்டாக சொல்லுங்கள். கண்டிப்பாக. நெக்ஸ்ட்ண்ணே, நேற்று தான் பார்த்து எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க் நாட்டமாக வந்து பெரிய ஃபேமிலி குடும்ப சித்திரமாக எனக்கு இதுவாக தெரியல, அப்படி இல்லை. பட் ஆனால் என்ன சொல்ல எங்கள் ஊர் பக்கம்லாம் பயங்கரம் ஹிட்டான எனக்கு இதில் வந்து நம்ம கவுண்டமணி சாரோட காமெடி ட்ராக் வந்து ரொம்ப ஹில்லாரியஸான காமெடி ட்ராக், எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அந்த இதுக்குள்ளே போயிட்டு டீச்சரை அந்த இடம்லாம் வந்து சூப்பராக இருக்கு. அதுக்கப்புறம் அறம் வாங்கிட்டு 2 சுற்றுவார், உங்கள் தம்பிங்க கோல்டுங்க டைமண்டுங்க, அவர் அந்த இடம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணுவார் கண்ணு தெரியாமல், அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. சூப்பர்ண்ணே. ஆனால் அது ஒன்று மட்டும் நல்லா பேசுனீங்கண்ணே, அது ஒன்று மட்டும் டைலாக் மறந்து வச்சு அது எதுவும் சொல்லுவாங்க, தம்பிங்க தங்கத்துக்கு தங்கமானவருங்க கோல்டுங்க டைமண்டுங்க அப்படின்ட்டு அப்படி நல்லா தெரியாமல் நிற்பார் மரத்தை பிடிச்சிக்கிட்டு. அது வந்து பயங்கர எல்லாரும் சார். அடுத்தது 6 to 60 வரை என்ன எல்லாரும் ரொம்ப ஹெவியான படங்கள் சொல்கிறேன். இது வந்து ரஜினி சார் வந்து என்ன சொல்றதுன்னா ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்கான ஆக்டருங்கிறதுக்கா எப்போவுமே அப்படி தான். பட் ஆனால் ஒரு என்ன சொல்கிறது அப்படி ரொம்ப சிம்பிளிஃபைடு ரஜினி சார் இருக்கார்ல, எந்த கமர்ஷியல் விங்ஸும் இல்லாமல் ஒரு மனுஷன் அப்படி உட்காந்து ஒரு ரஜினி சார் பேசும்போது பர்ஃபார்ம் பண்ணும்போது இருக்குல்ல, ஒரு லுங்கியும் ஒரு முண்டாபண்ணியும் போட்டு ஒரு ரஜினி சார் இருக்கார்ல, ஒரு ரஜினி ஆஸ் அ பர்ஃபார்மர் இருக்கார்ல,
என்ன மாதிரியான நடிப்புங்க இது, என்ன மாதிரியான ஆக்டிங், என்ன பவர் ஹவுஸ் பர்ஃபார்மன்ஸ் இது. இந்த படம் இப்போதான் பிரசன்ன ஏரியாவில் பேசிகிட்டு இருக்கும்போது பஞ்சவர்ணாச்சலம் சார் வந்து வெறும் கமர்ஷியல் சினிமா ஐடியஸில் இருந்ததுன்னு நினச்சா அவர் பண்ண படங்களை ரொம்ப இந்த மாதிரி பார்ட் பிரேக்கிங் சினிமா எவ்வளோ எடுத்திருக்காரு பஞ்சவர்ணாச்சலம் சார் அப்படின்னு. அப்படிங்கிற வகையில் இது ரொம்ப நம்ம பஞ்சவர்ண சார் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு யோசிக்க வச்ச படத்தில் இல்லை. அந்த சமயத்தில் இது ரொம்ப யுனிக்கான சிலபஸ் இந்த ஐடியாவே சொல்கிறேன். பட் ஆனால் அது எப்போவுமே நம்ம ஞாபகம் இருக்கா இப்படி ஒரு போஸ்டர் பண்ணலான்ற அதோட கடைசி ஷாட் இருக்குல்ல, அவன் ஆமாம் ரஜினி சார் வந்து அந்த தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி இருக்கும்போது எல்லாரும் அவங்க மேலே வந்து என் அண்ணன் என் சொல்லிட்டு இப்படி தம்பிங்க எல்லாம் இப்படி உட்காரும்போது இப்படி பார்ப்பாரு. கடைசி ஷாட்டாக தான் அப்படி பார்ப்பாரு. அந்த இதில் இப்படி அந்த சேரில் இப்படி இதுவாகிட்டு அதை போஸ்டராக பண்ணலான்னு வச்சுருந்தோம். நம்ம குடும்பஸ்தன் பண்ணலாம் ஒரு ஐடியா இருந்தது. பட் அதை செய்ய முடியல. புரிஞ்சுப்பாங்களா டவுட் இருக்குல்ல. ஏன்னா அந்த இமேஜ் வந்து அதான் சொல்றேன் டக்குன்னு ரிலேட் ஆகுமா அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன் போச்சு. அப்புறம் சின்ன வயசுல 6லேருந்து 60 வரை எங்க வீட்டுல உட்காந்து பார்ப்பாங்க டிவில போட்டா. எனக்கு ரஜினி சார் படம் நான் சின்ன வயசுல எப்படி பார்க்கணும், அவங்க ராஜாதி ராஜா போடலாம், போக்கிரி ராஜா போடலான்னு. அதுக்கப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் பார்க்கும்போது தான் அதோட வேல்யூ தெரியுதுங்கிற மாதிரி. ஓகேண்ணா சூப்பர். சொல்ல போனால் மூவி எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க. ஓகே அண்ணா, கடைசி கொஸ்டின் இதுக்கு எடுத்து ரேப் பண்ணிக்கலான்னு உங்ககிட்ட கேட்டது என்னன்னா, நீங்கள் அண்ணன் ஒரு ரைட்டர், அது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ணன் ரைட் பண்ண டைலாக்லேயே அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது இன்ன வரைக்கும் இது வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன்ப்பா இந்த ஒரு டைலாக், ஆனால் அது எனக்கு ரொம்ப பர்சனலாக உள்ளது அப்படின்னு அண்ணன் என்ன சொல்கிறாப்புல? எதுவும் அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு எழுதுற மாதிரி எனக்கு எது ப்ராமிஸாக தெரியல. ஒரு வேளை இனிமேல் எதனா எழுதுனா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இல்லையா விக்ரம் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு சொன்னீங்களா ஒரு டைலாக், அந்த எப்படி பார்த்தாலும் நீ நான் ஒன்று தான் சார் ஏதோ ஒன்று கிராக் பண்ணது. அப்போ மேபி அதான் சொல்கிறேன். அப்போ அது ஏதோ ஒரு அந்த சமயத்தில் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். பட் என்ன சொல்கிறது, அதான் சொல்கிறேன் அது ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ஒருத்தியான விஷயங்கள் ரொம்ப இல்லை. நான் இது அதான் சொல்கிறேன், எனக்கு அதான் சொல்கிறேன். இப்படி நம்ம பேசினாலே இவர் ரொம்ப அப்படின்னு ஏதோ ஒரு பேஷண்ட் மாதிரி அப்படின்ற மாதிரி ஆக்கிறேன். ஐடியா அது இல்லை. மேபி அது எனக்கு வந்து அது என் சிஸ்டம் விட்டு பின்னுக்கு போயிடுச்சு இல்லையா. இப்போ நான் புதுசாக ஏதாவது ஒன்று யோசிக்கணுன்றது மட்டும்தான் ஐடியாவை தவிர இட் டசன்ட் மீன் தட் நான் அதை ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு இல்லை. எனக்கு என்னோட சிஸ்டம்லேருந்து அது கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஏதாவது அதை நோக்கி போகிறதுனால நான் தான் இவர்கிட்ட சொல்லுவேன், நான் பண்ண படம் எதுவுமே நான் பார்க்கவே மாட்டேன். உண்மையாக ஒரு ஃப்ரேம் கூட பார்க்க மாட்டேன். ஒரு எனக்கும் ரிலேட் பண்ணிக்க முடியாது. நான் பண்ண திரும்பி பார்க்க மாட்டேன். பயங்கர பயமா இருக்கும். நீங்க சொல்றீங்க டிவில எல்லாம் போட்டாங்கன்னா ஏதாவது படம் போட்டாங்கன்னா லவ்வர் நீங்க மறுபடியும் பார்த்தது இல்ல? பார்க்கவே மாட்டேன். நானே 4 டைம் பார்த்தேன். நான் அதே நான் இவர் சொல்லும்போது எனக்கு பயங்கர கனெக்ட் ஆயிடுச்சு. அது நான் திரும்ப ஒரு வீடியோ திரும்ப பார்க்க மாட்டேன். இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண எந்த படத்தையும் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. ஆனா அது பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஐயோ ஐயோ அப்படியே இருக்கு. ஏன்னா இப்போ அதை விட புத்திசாலியா வளர்ந்துட்டோமா. இப்போ கொடுத்தா அந்த சீனை பயங்கரமா நடிப்பேன், என்னத்தடா பண்ணி வச்சா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நான் இப்போ அதுலேருந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ லவ்வருக்கு அப்புறமா ஸோ குடும்பஸ்தன் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் லவ்வருக்கு அப்புறம் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்ட விதம் என்னெல்லாம்னு? அப்டேட் பண்ணிக்கிட்டது நிறைய. இன்னொன்று என்ன, இப்போ என்ன மாதிரியான சினிமாக்கள் வந்து இப்போ லவ்வரே எனக்கு பெரிய என்ன சொல்கிறது எல்லாமே. இப்போ நான் ஒன்று சொல்கிறேனே, இப்போ அந்த லவ்வருங்கிற சினிமா வந்து இல்லை, நாங்கள் இன்டென்ட் பண்ண ஆர் எக்ஸ்பெக்ட் பண்ண எந்த ரிசல்ட்டுமே எங்களுக்கு இதுவாக கன்வெர்ட், அதாவதுன்னா வியாபார ரீதியாக வெற்றி எல்லாம் ஓகே. பட் நாங்கள் இன்டென்ட் பண்ண இடத்துல கைத்தட்டல, இன்டென்ட் பண்ணாத இடத்துல அதுக்கப்புறம் சில பேர் வந்து ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இல்லை அந்த படம் அப்படி சொல்லலை அப்படின்னு ஒரு விவாதத்தை கிரியேட் பண்ணுச்சுல. இன்னும் ஓகே, இன்னும் நம்ம படங்களை ரொம்ப ப்ரிசைஸாக போய் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு சின்ன ஷார்ட் கூட ஒரு என்ன சொல்கிறது ஒரு வேற ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷனை கிரியேட் பண்ணலாம். ஸோ இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்டேஷன். ஓகேண்ணா. ஸோ இப்போ எனக்கு அது கடைசி அந்த ஏன்னா நீங்கள் பேசும்போது எனக்கு மறுபடியும் அந்த கொஸ்டின் வர்றதுனால நான் விட நினைக்கல. கடைசி ஒன்று தான் லவ்வரில் நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் நினச்ச இடத்துல தட்டலை, பட் ஆனால் நிறைய இடத்துல இம்பாக்ட் வந்துச்சு. சில இடங்களில் வந்து சில இம்பாக்ட் வந்து நம்ம நினச்ச மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி ஒரு இம்பாக்டாக போயிருக்கும் அப்படின்னு. ஸோ அதுவுமே நான் நிறையா, ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆன டயத்தில் நிறையா என்னால் வந்து போஸ்ட்டு ஃபீட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சு. உங்களுக்கு அது ஏன்னா நீங்கள் அந்த டயத்தில் இன்டர்வியூலையுமே நிறைய உங்கள் இன்டர்வியூலாம் நான் ரொம்ப ஃபேவரட்டாக பார்ப்பேன். ஏன்னா அது அந்த அளவுக்கு ஃபிலாசபிக்கலாக இருக்குது எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஸோ சொல்லும் போது தான் நான் பெண்களை வந்து தப்பாக பேசுகிறதோ இல்லைனா வந்து குடிக்கிறதோ, நான் வந்து வீட்டில் ஒரு ஆளாக நான் நடிப்பேன். ஏன்னா நாளைக்கு என் வீட்டில் உள்ள ஆளை கூட்டு போய் நான் படம் பார்க்கணும்னா நான் அந்த மாதிரி இருக்கணும்னு. ஸோ லவ்வர் நடிச்சதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து இது ஒன்று மட்டும் லைட்டாக நம்ம
பார்த்துருக்கலாமோ, இது மட்டும் கரெக்டாக பண்ணியிருந்துருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது தோணிருக்கானே உங்களுக்கு? இல்லை அந்த கேரக்டர் இருக்குல்ல, அருணோட கேரக்டர் வந்து அப்படியான ஆளுங்களை நீங்கள் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அருண் மாதிரி, ஓகேவா? நிறைய நேரங்காலம் தெரியாமல் குடிக்கிற, சிகரெட் கண்டினியூஸாக பிடிச்சிக்கிட்டே இருக்கிற, ஆர்எல்ஸ் விமன் அப்யூஸ் பண்ணுற ஒரு அப்யூசரோட கேரக்டர் தான், ஓகேங்களா? இட் டசன்ட் மீன் தட் நீங்கள் அப்யூசராக நடிக்கவே மாட்டேன், அதை க்ளோரிஃபை பண்ணி நடிக்க மாட்டேன். அவர் சொல்ல வந்தது ஐ மீன் லைக் படத்தோட மொத்த டெக்ஸ்ட்டில் பாடி ஷேமிங் பண்ணியோ என்ன சொல்கிறது ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இருக்கிற மாதிரி சப்ஜெக்டாக பண்ணணும். கேரக்டரே எப்படி பண்ணுறது வந்து அதான் சொல்கிறேன், அவன் அந்த கேரக்டரை க்ளோரிஃபை பண்ணி நான் இதுதான் அப்படின்னு என்னைக்கு சொல்ல, அவன் அப்படி இருந்தான். அண்ட் தென் கடைசியில் அவன் டோட்டலாக அப்படியான ஆளாக இல்லைங்கிற ஹோப்பை கொடுக்குற கேரக்டராக இருந்தால் கண்டிப்பாக செய்யும். அவ்வளோதான், அதை தான் சொல்ல வந்தேனே தவிர்த்து அதை வந்து ஒரு ரொம்ப எலிவேட்டடான மியூசிக்கை போட்டு இட் இஸ் ஸோ கூல் அந்த மாதிரி இருக்கிறதுன்னு சொல்ல. அது வந்து வியாஸ் வந்து நான் அவர்கிட்ட பார்த்தோன்னே சொன்னேன், ரொம்ப எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னா அந்த படத்தை இப்படி ட்விட் பண்ணியிருந்தாங்கன்னா அது பயங்கரம் வேற மாதிரியான பெரிய ஹிட் ஆயிருக்கு. எனக்கு பயங்கர ஹானஸ்டாக அந்த படத்தை பண்ணியிருந்தாங்க வியாஸும். அது வந்து அது அவங்களுக்கு தான் அந்த ஹானஸ்டிக்கு தான் பயங்கர ரெஸ்பெக்ட் பண்ணணும் நம்ம. கண்டிப்பாங்க. ஸோ ரொம்ப அருமையாக அழகாக பேசுனீங்க. எனக்கு சொல்லும் போது என்னென்னா அவங்க இன்டர்வியூ நிறையா பார்த்துருக்காங்க, ஆனால் இன்டர்வியூ எடுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது பெரிய விஷயம். ரொம்ப உண்மைக்குமே நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக பேசுகிறீங்கன்னு. சிலர் தான் வந்து ஜெயிச்சிருவாண்டா அப்படின்னு தோணும், சிலர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு தோணும், சிலர்லாம் ஜெயிக்கும் போது வந்து நம்ம ஜெயிச்சிருவோண்டா அப்படின்னு தோணும் சாரை பார்க்கும்போது. அப்படி நினைக்கக்கூடிய ஆள் நீங்களாக இருக்கட்டும், அண்ணன் டிஜிட்டல்லேருந்து போன நீங்களாக இருக்கட்டும், நீங்களும் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஆளாக வரதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ குடும்பஸ்தான் எங்கள் எல்லார் குடும்பத்துலேயும் ஒரு ஆளாக இருப்பாப்புல. ஸோ பெரிய வெற்றி பெற பெரிய வாழ்த்துக்கள். எங்களுக்காக நேரத்துக்கு இந்த இன்டர்வியூ கொடுத்து தேங்க்யூ ஸோ மச். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.